என்ன பார்த்துட்டு இருக்க? ம் ஷிவாங்கி, ம் நீ என்ன எவ்வளோ காதலிக்கிற? சொல்லு பேபி. அப்படியா? அப்ப போலாமா? போலாம். ம்? ஆ? ஒரு நிமிஷம். எஸ் சார். சிவாங்கி, சொல்லுங்க சார். கங்கா நகர்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மர்டர் நடந்திருக்கு. லொகேஷன் உனக்கு சென்ட் பண்ற, உடனே நீ அங்க வந்துரு. ஓகே சார். சாரி பேபி, இன்னொரு மர்டர் நடந்திருக்கு. நான் அங்க போயே ஆகணும். ப்ளீஸ் கோவப்படாத. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா போலாம். ப்ளீஸ். அப்போ நான் போயிட்டு வரேன். சாரி பேபி, எமர்ஜென்சி வேலை. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா போகலாம். ப்ளீஸ். எத்தனை நாளைக்கு இப்படி நடக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஃபைனல் டிசிஷன் எடுத்தாகணும்னு. டிசிஷனா? என்ன டிசிஷன்? நாம பிரியிற டிசிஷன். நான் என்ன நினைச்சேன்னா நீ என்ன புரிஞ்சுப்பண்ணு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவாங்க. டாக்டர் சார், எனக்கு என்னோட குழந்தைய கொடுத்துருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என் மேல கருணை காட்டுங்க டாக்டர், ப்ளீஸ். நான் உங்களுக்கு எத்தனை தடவைமா சொல்றது, உன் குழந்தை என்கிட்ட இல்லைன்னு? இருண்ணா,
கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். நீ ஆசைப்பட்டேன்னா சொல்லு, என்னால உனக்கு ஒரு இன்னொரு குழந்தையை தர முடியும். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து சொல்லு. என் குழந்தை இந்தாங்க தண்ணி குடிங்க. குழந்தை இப்ப சொல்லுங்க, யார் அந்த ஆளு? அவர் எதிர்க்க நீங்க எதுக்கு அழுதுட்டு இருந்தீங்க? நான் என்னோட குழந்தை. குழந்தையா? என்ன சொல்றீங்க? அவர் டாக்டர் சுக்லா. 3 நாளுக்கு முன்னாடி எனக்கு அவரோட ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆச்சு. ம், என்கிட்ட காசு இல்லை. என் குழந்தைய அவர் கொடுக்க மாட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, காசை கொடுத்துட்டு குழந்தைய எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. 2-3 தடவை நான் காசு எடுத்துட்டு போனேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, கொரோனா வந்து என் குழந்தை செத்து போச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களே அது புதைச்சிட்டாங்களா? என் குழந்தைக்கு அப்படி எப்படின்னா கொரோனா வர முடியும்? அது பிறக்கும் போது நல்லா தான் இருந்துச்சுன்னா ஆரோக்கியமா. ஒருவேளை கொரோனா வந்திருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ம். ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் அதை புதைச்சிட்டாங்களாம். நான் போலீஸ் கிட்டயும் போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க குழந்தை கொரோனாவால செத்துருச்சுன்னு, இனிமே எங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு. ஆனா என் மனசு என்ன சொல்லுதுன்னா, என் குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு. இவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க. டாக்டர், இன்ஸ்பெக்டர் எல்லாரும். என் குழந்தைய எனக்கு வாங்கி கொடுங்கன்னு. என் குழந்தைய வாங்கி கொடுங்க. எவ்வளவு காசு தரணும்? 10,000. வெறும் 10,000த்துக்காகவா? வெறும் 10,000த்துக்காக அவரால் எப்படி ஒரு பச்சை குழந்தைய வச்சுக்க முடியும்? நிஜமாவே உங்களுக்கு உங்க குழந்தை வேணும்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ நீங்க அதை மட்டும் செய்யணும். ப்ளீஸ் அண்ணா, எனக்கு என் குழந்தைய வாங்கி கொடுங்க. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு என் குழந்தைய வாங்கி கொடுங்க. ப்ளீஸ் வாங்கி கொடுங்க. நீங்க சொன்னது சரிதான் டாக்டர் சார். என் குழந்தைய பத்தி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நடந்தது எதுவும் நடந்து போச்சு. இப்போ நீங்களே எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க ப்ளீஸ். பரவாயில்லையே, நான் சொன்னது உனக்கு இவ்வளோ சீக்கிரம் புரியும் நான் நினைக்கவே அப்ப இல்லை. வாங்க. எதுக்கு லேட் பண்றீங்க? போலாமா? வாடா. என்னை அவுத்து விடு. ஏய் ஏய், யார் நீ? என்னை அவுத்து விடு. நீ என்னை ஏமாத்திட்டல. இங்க பாரு, நீ பண்றது சரியில்லை. என்னை விட்டுரு. சொன்னா கேளு, நான் உன்னை விட மாட்டேன். ஏய், நான் மரியாதையா உங்கள்கிட்ட சொல்றேன், என்னை அவுத்து விட்டுரு. இங்க பாரு, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னை விட்டுருன்னு சொல்றேன்ல, என்னை கட்ட அவுத்து விடு. ஏய், உன்னை விட மாட்டேடி. ஏய், நீ எதுக்காக என்னை கட்டி போட்டு வச்சிருக்க? சொல்லுடி, என்னை பத்தி உனக்கு தெரியாது? நான் நீ யாரு? என்னை இங்க எதுக்காக கட்டி போட்டிருக்கேன்னு சொல்லு. ஏண்டா டாக்டர், என்னை பத்தி தினமும் பத்திரிக்கையில வருது, தினமும் நியூஸ்லயும் வருது. இருந்தாலும் அடையாளம் தெரியல உனக்கு? அந்த 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 சீரியல் கில்லரா நீ? இல்ல, சீரியல் கில்லர் லக்ஷ்மி.
உனக்கு உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? எனக்கு வேண்டியத நீ கொடுப்பியா? நான் நான் உனக்கு எல்லாமே தரேன். ஆனா என்ன விட்டுரு ப்ளீஸ். சொன்னா கேளு. எனக்கு எனக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. உன்னோட பசங்க பசங்க, ஆனா மத்தவங்களோட பசங்க பாரு, இந்த அம்மாவை பாரு. இவங்களோட குழந்தை எங்க? இவங்களோட குழந்தை எங்க? சொல்றேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இரு. இப்ப சொல்லு. நாங்க டாக்டர்ஸே இல்ல. ரொம்ப கொடூரமானவனுங்க. நாங்க கொரோனா டெத்துன்னு சொல்லி பேஷண்டோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். நாங்க பேஷண்டோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து நல்ல ரேட்டுக்கு சப்ளை பண்ணுவோம். அப்படின்னா நீ என் குழந்தைய கூட என்னோட குழந்தை எங்க சொல்லு. என்னோட குழந்தை எங்க? என்னோட குழந்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? நான் என்னோட கிளையண்ட்டுக்கு 2 லட்சத்துக்கு உங்க குழந்தைய வித்துட்டேன். இவங்களோட குழந்தைய எதுக்கு வித்த? அது ஆக்சுவலி அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, அதனால நான் அவங்களுக்கு வித்துட்டேன். அப்படியா? இப்போ ஃபோன் பண்ணி இவங்களோட குழந்தைய நல்லபடியா இவங்களோட வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லு. புரிஞ்சுதா? பண்றேன், கண்டிப்பா பண்றேன். சரிம்மா, இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களோட குழந்தை வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துரும். தேங்க்யூ so மச். உங்களோட இந்த உதவியை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆனா என்னோட குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும்ல? ஆ, என் மேல நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். இந்தா பேசு. உங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அந்த குழந்தைய வீட்டுக்கு நல்லபடியா போய் சேர்க்க சொல்லு. ஹலோ ஹலோ, நம்ம 3 நாளைக்கு முன்னால ஒரு குழந்தைய வித்தோம்ல, அந்த குழந்தைய நல்லபடியா அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க.